உங்களுக்கு தெரியும், பாரதி தான் தமிழை பத்தி ஒரு வார்த்தை சொன்னான். தமிழ் இனி மெல்லச்சாகும்னு சொன்னது யாரு? ஆனா அப்படி சொல்லல பாரதி. நம்மால அந்த பாதி சிலபஸை படிச்சுட்டு பாரதி மெல்ல தமிழினி சாகும், மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான்னு சொல்லார். எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்டா தமிழ் சாகும்னு. கூடாது, சென்றிடுவீர் எட்டு திக்கும் ஆர்டர் போடுறாரு, போ இதெல்லாம் போய் செய், தமிழ் சாக. ஆனா பாரதி மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அந்த வருடத்திலே தேர்ந்து சொன்னார் என்னன்னு, தமிழ் மொழிக்கு ஒரு அழிவென்றால் வடமொழியில, அப்பெல்லாம் வடமொழி சொல்லிருக்கலாமே, அவர் அதெல்லாம் சொல்லல, ரொம்ப தெளிவா பாடினார். என்ன பண்ணார் பாருங்க, புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அதை சொல்லும் திறமும் தமிழுக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான். அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொற்கள் இல்லைன்னா தமிழ் செத்து போயிடும். ஆனா தமிழ் சாகல, சொற்களை எடுத்துட்டு வந்துச்சு. டிவி வந்தது, நாங்க டிவி கண்டுபிடிக்கல, பரவாயில்ல, தொலைக்காட்சின்னு பேரை கண்டுபிடிக்கிறோம். ரேடியோ வந்தது, நாங்க ரேடியோ கண்டுபிடிக்கல, ஆனா வானொலின்னு தமிழ்ல பேர் வைக்கிறோம். ஆனா எனக்கு ஒரு சிறப்புங்க, தமிழன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட கண்டுபிடிப்பதற்கெல்லாம் தன் மொழியிலே பேரை வைப்பதை போல வேற ஒருவர் வேறு யாரும் செய்ததில்லை. அதையாவது அழகா அதுவே பெருமை தான், அதையாவது செஞ்சுமே சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்க இன்னும் சில இடங்கள்லாம் நம்ம இந்திய மொழிகளே போங்க, டிவி தான், ரேடியோ தான், நமக்கு மட்டும்தான் அது ஒவ்வொன்றும் தமிழ் படித்து வைத்திருக்கிறோம்.